ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். போக்கோ M3 இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 8 மாசம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னாலுமே இப்போவுமே மார்க்கெட்ல இந்த 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா போக்கோ M3 இருக்கும். ஏன்னா இந்த 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல வேற லெவலான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் போன் கூட இந்த ஸ்மார்ட் போன் கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்ப ரீசெண்டா இந்த 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ண நிறைய ஸ்மார்ட் போன் ரொம்பவே மொக்கையான ஸ்பெசிபிகேஷனோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இந்த 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போவுமே நிறைய பேர் இந்த போக்கோ M3 ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்றாங்க. நானுமே என்னுடைய பிரதருக்கு இந்த 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போக்கோ M3 ஸ்மார்ட் போனை தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இந்த தீபாவளி ஆஃபர் சேல் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த தீபாவளி ஆஃபர் சேல் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் 8,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கிடைச்சது. அப்படி 8,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்னுடைய பிரதர் இந்த ஸ்மார்ட் போனை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த ஸ்மார்ட் போன் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததோட இல்லாம உங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் போனை பத்தி சொல்லலாமே. யாரெல்லாம் இனிமே இந்த போக்கோ M3 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம். எப்படி இருக்கு இந்த ஸ்மார்ட் போன், யாருக்கெல்லாம் பெஸ்டா இருக்கும், யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் இந்த 2022ல வாங்கலாம், அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ M3 ஸ்மார்ட் போனுடைய மெயின் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 10,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட இப்போ நிறைய ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுறாங்க. பட் எந்த ஸ்மார்ட் போன்லையுமே டிசைனில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. சும்மா கம்மி விலைக்கு ஸ்மார்ட் போன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு டிசைனை கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன் டிசைனில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் பேக் சைட் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு லெதர் ஃபினிஷ், நமக்கு ஒரு லெதர் மெட்டீரியலில் இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணி கொடுத்த மாதிரியே இந்த ஸ்மார்ட் போனுடைய லுக் பேக் சைட் லுக் அப்படின்றது இருக்கு. பட் ஆனால் பேக் சைட் லெதர் ஃபினிஷ் கொடுக்கல, பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்படினாலுமே லுக் வைஸ் பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு லெதர் மெட்டீரியலை பார்க்குற மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் இந்த பேக் சைட் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம கையில ஹேண்டில் பண்றதுக்குமே பிடிக்கிறதுக்குமே ரொம்பவே ஹேண்டியா இருக்கு. பேக் சைட் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இங்க படிக்கிறது கிடையாது. இது கிளாசி ஃபினிஷ்ல இல்லாம மேட் ஃபினிஷ்ல ஒரு லெதர் ஃபினிஷ்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம கையில வச்சு யூஸ் பண்ணும் போதுமே நம்ம ஃபிங்கர் பிரிண்டுடைய இம்பாக்ட் எதுவுமே பேக் சைட் படிக்கிறது கிடையாது. அதுவுமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவ் சொல்லலாம். அந்த வகையில பேக் சைட் இந்த மெட்டீரியல் இந்த டிசைன் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது கூடவே இந்த மேல இருக்கக்கூடிய அந்த கேமரா செக்மெண்ட் அங்கேயுமே கொஞ்சம் பெருசா கொஞ்சம் எலிவேட் பண்ணி நமக்கு ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அதுவுமே இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலி எனக்கு நல்லா தான் இருக்கு. போக்கோ அப்படின்ற அந்த லோகோவும் எனக்கு பெருசா ஒன்றும் இம்பாக்ட் பண்ணல, நல்லா தான் இருக்கு இந்த ஸ்மார்ட் போனுக்கு. பட் ஒரு சில பேருக்கு இந்த லோகோ பெருசா இருக்கு, இது கொஞ்சம் சின்னதா பண்ணி தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே தோணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைட் டிசைன் கம்ப்ளீட்லி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த கேமரா செக்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியா இது நமக்கு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கையை வைக்கும் போது இங்க நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இம்பாக்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது இங்க படிது. ஸோ அது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சின்ன நெகட்டிவா இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் லுக் வைஸ் கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் பார்க்கிறதுக்கு மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் கையில எடுத்து ஹேண்டில் பண்றதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்ல பாத்தீங்கன்னா 197 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 9.6 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் 197 கிராம்ஸ்க்கான வெயிட் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம். பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பேட்டரி கெபாசிட்டிக்கு கண்டிப்பா இந்த வெயிட் ரொம்பவே கம்மின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டியை கொடுத்திருக்காங்க. ஸோ 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்கும் போது வெறும் 197 கிராம்ஸ்க்கான வெயிட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்தது கண்டிப்பா வேற லெவல்னு சொல்லுவேன். ஏன்னா இப்பெல்லாம் வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன் 4500 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போனே நமக்கு அபவுட் 200 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்ததுனாலும் நமக்கு வெயிட்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா அண்டர் 200 கிராம்ஸ்ல 197 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வந்தது கண்டிப்பா டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த டிஸ்பிளேவும் இந்த போக்கோ M3க்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா இந்த 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்லாம் இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல நமக்கு வெறும் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் இப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கொடுத்திருக்கிறது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவ் தான். அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கும்போது மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் தான் 60 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. பட் யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நல்லாவே ஸ்மூத்தாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி விஷுவலாவுமே இந்த ஸ்மார்ட் போன் நம்ம இண்டோர்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு தெரியாது. நல்ல வைப்ரண்டான நல்ல பிரைட்னஸான ஒரு டிஸ்பிளேவாவே இருக்கு. அதே சமயம் நீங்க அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா விசிபிலிட்டிஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. நீங்க டைரக்ட் சன்லைட்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் ஃபுல் பிரைட்னஸ் செட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் விசிபிளே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க லோ பிரைட்னஸ் இல்லைனா மீடியம் பிரைட்னஸ்லாம் வச்சு டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பிளேல ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இந்த டிஸ்பிளேல
டிஸ்பிளேல நமக்கு 400 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 10,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த பிரைட்னஸ் வேல்யூ ஓகே தான். ஏன்னா இந்த 10,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதை விட பெஸ்ட்டாலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த 10,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். நம்ம லைட்டிங் கண்டிஷன்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. மற்றபடி லோ லைட்லலாம் எந்த ஒரு விஷயம் கிடையாது. ரொம்பவே நல்லாவே இருக்கு இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேல நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. ஸோ இப்பெல்லாம் நிறைய ஸ்மார்ட் போன் இந்த 15,000 பிரைஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்மார்ட் போன்லயே நமக்கு ப்ரொடெக்ஷன் பெருசா கொடுக்கறது இல்ல. சில ஸ்மார்ட் போன்ல பாண்டா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 10,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த போக்கோ M3 டிஸ்பிளே ஒரு நல்ல டீசென்டான டிஸ்பிளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல பிரைட்னஸ் வேல்யூம்லாவும் இன்டோர்ல நல்லாவே இருக்கு. அவுட்டோர்ல மட்டும் தான் சின்ன சின்ன இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்மார்ட் போனுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த 10,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னாலுமே இந்த ஸ்மார்ட் போனில் 10,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 662 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இந்த 10,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்செட்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Mediatek Helio G8580 இந்த சிப்செட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த Snapdragon 662 அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே இந்த ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்குது. கேமிங் எல்லாம் நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மற்றபடி கேமிங்கை தாண்டி உங்களுக்கு நார்மல் டே டு டே யூசேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுக்குது. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அதே சமயம் கேமிங் எல்லாம் இந்த சிப்செட்டில் விளையாட முடியாதா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விளையாட முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விளையாட முடியும். BGMI ஆகட்டும், ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும், கால் ஆஃப் டியூட்டி ஆகட்டும், எல்லா கேமுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் விளையாட முடியும். பட் ஆனால் கேமிங் பொறுத்த வரைக்கும் நான் இந்த சிப்செட்டுக்கு பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். எந்த ஒரு லேக்லாம் பெருசாக இருக்காது. நல்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நானுமே கேம் பிளேலாம் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நல்ல ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே கொடுக்குது. அண்ட் ஸ்டார்டிங் டைமில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் போக போக இந்த சிப்செட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியாது. இந்த சிப்செட்டில் நீங்கள் கேம்ஸ் ரெகுலராக டெய்லி விளையாடுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. லேக் ஆகுறது, ஹேங் ஆகுறது, இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரெகுலராக டெய்லி நம்ம கேம் பிளே அதிகமாக ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைஃப் ஸ்பேன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எப்போவாவது கொஞ்ச நேரம் மட்டும் தான் நான் கேம் பிளேலாம் பண்ணுவேன். மற்றபடி நார்மல் டே டு டே பர்ஃபார்மன்ஸ் யூசேஜ் மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ரெக்கமெண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். அடுத்ததாக கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் சைட் ட்ரிபிள் சைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அது போக 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான 2 சும்மா சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள்கான சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராவிலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அவுட்புட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேக் சைட் கேமராவாகட்டும், ஃப்ரண்ட் சைட் கேமராவாகட்டும் நல்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸே கொடுக்குது. இமேஜஸ் உடைய கலர்ஸ் ஆகட்டும் இல்லை டீடைலிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. டே லைட்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதுல எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சுன்னு பார்க்கும்போதுமே ஓரளவுக்கு டீசென்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவாகட்டும், ரியர் சைட் கேமராவாகட்டும் ரெண்டுத்துலையுமே டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம டே லைட்ல டைரக்ட் சன்லைட்டுக்கு கீழே நின்று போட்டோஸ் எடுத்தாலுமே ஓரளவுக்கு நம்மளுடைய ஃபேஸை நம்ம ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்மள காமிச்சிடுது. ரொம்ப டார்க்கா இல்லாம ஓரளவுக்கு நமக்கு லைட்டிங் கொடுத்து ஓரளவுக்கு நமக்கு மேனேஜ் பண்ணி ஒரு போட்டோஸ் அப்படின்றது கொடுத்துடுது. அந்த வகையில் டே லைட்ல ஓரளவுக்கு நமக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அதே சமயம் எங்க இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரால இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லோ லைட் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபில தான் ஒரு பெரிய இஷ்யூஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. லோ லைட் போட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் சுத்தமாவே நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா லோ லைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும் போது அதிகமான நாய்ஸ் அப்படின்றது அந்த இமேஜஸ்ல அந்த வீடியோஸ்ல ஃபார்ம் ஆகுது. அது ரொம்பவே இஷ்யூஸா இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் கூட காட்டுறேன். நான் ஜஸ்ட் வாக் பண்றேன். நான் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த இமேஜஸை பாருங்க. அதே சமயம் கொஞ்சம் லைட் கம்மியா இருக்கக்கூடிய லோ லைட் ஏரியால நான் என்டர் ஆகும்போது அப்ப எவ்வளவு நாய்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்க. எக்கச்சக்கமான நாய்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அந்த வகையில் லோ லைட்ல போட்டோஸ் அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல சிறப்பா இல்ல, ரொம்பவே சுமாரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி டே லைட்ல நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் நல்லா இருக்கு. அதே சமயம் நீங்க நைட் டைம்ல போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நைட் மோட் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா நைட் மோட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. நைட் மோட்லயுமே ஓரளவுக்கு நாய்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலுமே
உங்களுக்கு நார்மல் போட்டோஸ் எடுக்கிறத விட நைட் மோட் வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜஸ் கிடைக்குது. அதனால நைட்ல நீங்க போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் போன்ல நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்கு, நல்லா ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்லயும் ஒரு சில சின்ன இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது. நம்ம சின்ன ஆப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பக்கமா போனாதான் அது ஃபோக்கஸ் ஆகுது. மற்றபடி கொஞ்சம் லாங்கா இருந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபோக்கஸ் இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி நீங்க கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்றீங்க, ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. பட் நீங்க கொஞ்சம் ஏதாவது சின்ன ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் ஃபோக்கஸ்ல ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஓவரால் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓகே, இந்த 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு டே லைட்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நீங்க போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா ஒரு நல்ல டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. டீசென்டான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் குவாலிட்டியை கண்டிப்பாக கொடுக்குது. அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்க்கும்போது இதில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நமக்கு இன்ஸ்டன்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் டியூயல் ஸ்பீக்கர்ஸ் வித் ஹைரஸ்க்கான ஆடியோ சர்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்பீக்கர்ஸுடைய குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல லவுடான ஆடியோ குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 4+64GB பேஸ் வேரியன்ட் 11,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க பேங்க் ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கூட இந்த ஸ்மார்ட் போனை நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா அந்த 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Poco M3 என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் போன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினா எனக்கு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி வேணும், டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே வேணும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. நார்மல் டே டு டே யூசேஜுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் போதும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் டே லைட்ல நல்ல போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கொடுத்தா போதும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Poco M3 கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலி இன்னைக்கு பார்த்தா இந்த Poco M3 உடைய ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.